வணக்கம். நான் மகிழ்குமரன். மகிழ்திரை வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு டீலிமிட்டேஷன். என்னங்க டீலிமிட்டேஷன்னா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. ஒரு வகுப்பறை இருக்குது. அந்த வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க. ஒரு 25 மாணவர்கள் இருக்கிறாங்க. பாடம் எடுத்துகிறாங்க. நல்லா பாடம் நடத்த முடியுது. அந்த 25 பேருக்கு தனக்கான அத்தனை பேரையும் கவனித்து தான் என்ன சொன்னோமோ அதை அந்த 25 மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுது. திடீர்னு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 25ல் 40 மாணவர்கள் வராங்க. மேனேஜ் பண்ணுறாங்க. 40 மாணவர்களுக்கும் தன்னோட செய்தியை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா இன்னும் மெனக்கடணும். 25 பேருக்கும் 40 பேருக்கு மெனக்கடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் மெனக்கடணும். திடீர்னு இந்த இடத்துல 60 பேர் சேர்ந்தா, 80 பேர் சேர்ந்தா அந்த ஆசிரியரால் எப்படி திறம்பட எடுத்துகிட்டு போக முடியும்? திறமையான ஆசிரியர்கள் தான், ஆனால் நிறைய மாணவர்கள் இல்லையா? அது ஒரு சிக்கல் வரும் இல்லையா? அதே தான் இன்னைக்கு இந்திய நாட்டிலையும் நடக்குது. ஏன்னா மக்கள் தொகை 30 கோடி முகமுடியால்னு பாரதியார் பாடினார். அது 100 கோடி ஆச்சு. இன்றைக்கி 150 கோடிக்கு தாண்டி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு எப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து தான் லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்குது. இதில் லோக்சபாவுக்கு நமக்கு தேர்தலை வச்சு நம்ம எம்பிசி அனுப்புகிறோம். அந்த எம்பிக்கு 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து ஒரு தொகுதி வரும். இப்போ தென்சென்னை தொகுதியில் பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். மயிலாப்பூர் இருக்கும், இன்னும் வேறு சில தொகுதிகள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது மக்கள் தொகை பெருகிடுச்சு. இப்போ இந்த 6 தொகுதியிலே நிறைய மக்கள் வந்துட்டாங்க. இப்போ 60 லட்சம் இருக்காங்கன்னா, இப்போ இந்த 6 தொகுதியில் 1,01,20,00,000 பேர் இருக்கிறாங்க. சும்மா ஒரு கணக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த சென்னையோட பாப்புலேஷனே 1 கோடி கிட்ட தான் சொல்கிறாங்க. ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்க. அப்படியே ரெட்டிப்பாகுதுன்னா, இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான மக்கள் இருக்காங்க. ஆனால் அதே ஒரே உறுப்பினர் தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, என்ன பேசுறது? அப்போது மக்கள் தொகையை கணக்கெடுங்க. இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ மக்கள் தொகையாக இவ்வளோ உறுப்பினர் கொடுப்போம், தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ மக்கள் தொகையாக இவ்வளோ உறுப்பினர் கொடுப்போம்னா அங்கே ஒரு சிக்கல் வருகிறது. என்னன்னா, நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலை ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம். ஒரு கப்பலுக்கு 2 குழந்தை, நாம் இருவர் நமக்கு 20 திட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம். இப்போ எங்களோட மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை வட மாநிலங்களையோ அப்படி கட்டுப்பாட்டில் இல்லை. கிட்டத்தட்ட 3 குழந்தை 4 குழந்தை பெற்றுக்கிற பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. அப்படி நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா அவங்க மக்கள் தொகை ரொம்ப பெருக்கமாயிடுச்சு. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அதிக இடங்கள் போகும். அப்படின்னும் போது ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க அப்படின்னா அதிக ஓட்டு அவங்க வாங்க முடியும். அப்படின்னும் போது தென்னிந்திய மாநிலங்களோ இல்லை வேறு சில வடகிழக்கு மாநிலங்களோ இல்லாமலேயே ஒரு திட்டத்தை அந்த மாநிலங்கள் மூலமாகவே அவங்க லாவாக பாஸ் பண்ணுற முடியும். இது சரி இருக்காதுக்கு, இதுக்கு என்ன வேறு என்ன சொல்யூஷன் கொடுங்கன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. பிரச்சனைக்கு இப்போ பேசுகிறாங்க. ஆனால் 2016 நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அப்பயே இதை பற்றி நாம் தமிழர் கட்சி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, 6 சட்டமன்ற தொகுதிக்கு பதில் 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற இது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்சபா சீட்டு, ஒரு லோக்சபா சீட்டுன்றது 3 சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வாங்க, 6 சட்டமன்ற தொகுதி சேர்த்து பண்ண வேணாம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருக்குது. 3 வைக்கும்போது அப்படியே 2 மடங்கு ஆகும், 78 சீட் வரும். அப்படியே ஈக்குவலண்ட்டாக அதுவும் அதிகமாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகும். இப்போது ஒரு எம்பிக்கு 5 கோடி ரூபாய் தொகுதி நிதியாக கொடுக்குறாங்க. அப்போது 39 எம்பிக்கு 5 கோடி ரூபாய் தொகுதி நிதி கொடுக்கறதுக்கும் 78 எம்பிக்கு 5 கோடி ரூபாய் தொகுதி நிதி ஒரு ஆண்டுக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போது நிறைய மக்களுக்கு இந்த பணம் நம்ம நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ 3 தொகுதிக்குன்னா அவர் இன்னும் அழகாக தன்னோட பிரச்சனைகளை கொண்டு போய் பேச முடியும். சரி, இப்போ அத்தனை பேர் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இப்போ ஏற்கனவே 500 பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணால், அதாவது இப்போது நாம் தமிழர் சொன்ன மாதிரி பண்ணால் 1000 இடங்களுக்கு மேலே போகுமே. அப்போ எப்படி பேசுறது? 500 பேரே பேச முடியலன்னா அதற்கு நீங்கள் சட்டமன்றம் நடத்தக்கூடிய நாட்கள், அதாவது சட்டமன்றம்னு சொல்கிறது நாடாளுமன்றம் நடத்தக்கூடிய நாட்களை அதிகப்படுத்துங்க. அதிக நேரம் பேசுங்க. அதிக நேரம் போய் பங்கெடுத்து மக்கள் பிரச்சனையை பேசுங்க. கொஞ்சம் நாட்களை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எல்லாரும் பேசுவதற்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுங்க. இப்போ 6 சட்டமன்றத்துக்கு ஒருத்தர் ஏஞ்சி பேசுறதுக்கு 3 சட்டமன்றத்துக்கு ஏஞ்சி பேச போகிறாருன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்க செய்யுங்க அப்படின்ற கேள்வியை தான் நாம் தமிழர் கட்சி எனக்கு முன்னிறுப்பி வச்சுது. இப்படி பார்க்கும்போது கரெக்டாக ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். முன்னாடி 10% தான் தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷனா, இப்பயும் 10% தான் ரெப்ரசன்டேஷன் ஆகும். அதே நேரத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தையும் கணக்கு எடுத்துக்கொள்ளலாம்.
அதே நேரத்தில் 3 தொகுதிக்கு ஒரு உறுப்பினர்ன்றதும் கரெக்டாக வந்துடும். நமக்கு அதிக ரெப்ரசன்டேஷன் வரா மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் பேசி நாம் தமிழர் கட்சி பேசியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பேசினது யாருமே கேட்கல. இன்னைக்கு வெவ்வேறு விதத்தில் அவங்க தானா வேற விதத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அதாங்க பிரச்சனை. இங்கே என்னன்னா, திரைப்படத்துறையில் மயக்கம் கொட்டுற ஒரு மக்கள் ரொம்ப முன்னாடியே இந்த மாதிரி எதிர்காலத்தை சிந்திச்சு திட்டம் போட்ட இல்லை பேசி வச்ச நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிட்டாங்க. குறைந்தபட்ச ஒரு பவரும் தரல. அதனால் இந்த குரல்லாம் சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி பேசியிருக்க வேண்டியது. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு அந்த கேள்விகள் இன்றைக்கி கேட்கப்படாமலே போயிடுச்சு. வருத்தத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்கிற. தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை டவுன்லோட் பண்ணி அந்த பகுதியை படிங்க. நன்றி, வணக்கம்.